Hello and welcome back to Formula series. நம்ம வந்துட்டு Formula series பார்த்துட்டு இருக்கோம். Yes, you are watching me on Prep Catalyst and நம்ம வந்துட்டு இன்னைக்கு elasticity பற்றி பார்க்கலாம். Elasticity பற்றி பார்க்கலாமா? Yes. இந்த லெக்சர் வந்துட்டு கண்டிப்பாக 30 minutes-குள்ளே தான் இருக்கும். So, you guys take a pen and paper and sit for the session. Yes, நம்ம வந்துட்டு elasticity-ன்னு ஆரம்பிச்சிட்டோம். First point, steel is more elastic than rubber. யூஸ்வலாக இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு கான்ட்ராடிக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரப்பர் நமக்கு வந்துட்டு அதிகமாக எலாஸ்டிக்காக இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பேச்சு வழக்கில் பேசி பழகிட்டோம். பட் தட் இஸ் நாட் ட்ரூ. ஸ்டீல் இஸ் மோர் எலாஸ்டிக் தென் ரப்பர். திஸ் யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர். சரியா? ஸ்ட்ரெஸ்ஸு அடுத்தது. ஸ்ட்ரெஸ்ஸு இந்த லெசன் ஃபுல்லுண்டா ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின், மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இதை பற்றி தான் இருக்கும். ஈஸியான லெசன். ஓகேவா? ஸ்ட்ரெஸ்ஸு எஸ் is equal to இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எஸ், ஸ்ட்ரெயினுக்கு அதே மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஐ வில் டெல். இப்போ வந்துட்டு ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா. ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்பான் ஏரியாடா, அதுதான் வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு. ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா. ஓகேவா? இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஆரம்பிச்சிடுத்து. இது இம்பார்ட்டண்ட்டு. சரியா? நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் வந்துட்டு வில் சி ஸ்ட்ரெயின். இதுக்கு வந்துட்டு யூனிட்ஸ் பார்ப்போமா? ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட்ஸ் என்னப்பா? ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட்ஸு ஃபோர்ஸு நியூட்டன், ஏரியா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். சரியா? இது வந்துட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் பை ஒரிஜினல். சேஞ்ச் இன் லென்த் அப்பான் ஒரிஜினல் லென்த் தான் வந்துட்டு ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயினுக்கு வந்துட்டு சேஞ்ச் இன் லென்த் அப்பான் ஒரிஜினல் லென்த். ஓகேயா? சேஞ்ச் இன் லென்த் அப்பான் ஒரிஜினல் லென்த்துப்பா. நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயின் ஹேஸ் நோ யூனிட்ஸ். ஏன் அப்படி சொல்கிறோம்? ஏன்னா மேலேயும் லென்த்து, கீழேயும் லென்த்து. சரியா? ஓகே. இப்போது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு we denote it as சிக்மா அப்படின்னு வச்சுக்கலாமா? அப்போது சிக்மா 1 by சிக்மா 2 கம்பேரிட்டிவ் டேட்டா கொடுத்தாங்கன்னா இப்படி யூஸ் பண்ணணும். சரியா? A2 அப்பான் A1 ஏரியா கொடுத்தாங்கன்னா இப்படி எழுதிக்கோங்க. சரியா? ஃபோர்ஸ் வந்துட்டு ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்துட்டு ரெண்டுமே சேமாக இருக்கிற கேஸில் ரிலேட்டிவ் டேட்டா கொடுக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. விச் இஸ் ஈக்குவல் டு ஏரியானா நமக்கு தெரியும் R2 ஸ்கொயர் அப்பான் R1 ஸ்கொயர், இல்லைனா R1 by R2 த ஹோல் ஸ்கொயர். சரியா? இந்த டேட்டாவும் யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர். ஸ்ட்ரெயின் ஹேஸ் நோ யூனிட்ஸுங்கிறது சொல்லிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் போவோமா? வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் வேண்டாம். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரெஷர். சரியா? வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரெஷர். ஓகேவா? நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட் லேட்ரல் ஸ்ட்ரெஸ் இல்லைனா லேட்ரல் ஸ்ட்ரெயின் பார்க்கலாம். ஓகே, என்ன லேட்ரல் ஸ்ட்ரெயினா லேட்ரல் ஸ்ட்ரெஸ்ஸா? இல்லை, ரெண்டும் வேணாம். நம்ம ஷியரிங் ஸ்ட்ரெயின் பார்ப்போம். ஷியரிங் ஸ்ட்ரெயின்னா என்னன்னு பார்க்கலாம். சரியா? ஷியரிங் ஸ்ட்ரெயின்னா என்னன்னா, இப்போ இப்படி ஒரு ராட் இருக்கு ஃபிக்ஸ்டா. அதை நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ராடோட ஒரிஜினல் லென்த்து இப்படி இருக்குது. ஒரு ஃபோர்ஸ் நம்ம வச்சு தள்ளும்போது அது இப்படி போகுமா,
இப்படி போகுமா? போகும், கண்டிப்பாக போகும். சரியா? இப்படி டிஸ்பிளேஸ் ஆகிருக்கா? இப்படி டிஸ்பிளேஸ் ஆகிருக்கா? இந்த இது வந்துட்டு ஒரு ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கலாமா, இல்லைனா ஃபைன்னு வச்சுக்கலாமா? எந்த ஆங்கிள் நேராக இருந்துச்சு, நேராக இருந்ததுலேருந்து ஸ்லாண்டிங்க்கு வந்திருக்கு. சரியா? இந்த ஆங்கிள்டா, இந்த ஆங்கிள் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஆங்கிள் ஃபைன்னு வச்சுக்கலாமா? tan phi இஸ் ஈக்குவல் டு இது லென்த்து எல் லென்த்துக்குடா, இது வந்துட்டு இனிஷியல் லென்த்து எல். சரியா? இப்போ டிஸ்பிளேஸ் ஆகிருக்கிறது எக்ஸ் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு, நகர்ந்துருக்கு. இங்கே எல் லென்த் இருந்துச்சு. tan phi இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்பான் எல். சரியா? இது வந்துட்டு நம்ம ஷியரிங் ஸ்ட்ரெயினில் இது கேட்க முடியும். சரியா? நெக்ஸ்ட் போவோமா? longitudinal strain. Longitudinal strain is only for solids da. சாலிட்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் பார்க்க முடியும். லிக்விட்ஸ்க்கோ இதுக்கோ நம்ம பார்க்க முடியாது. சரியா? ஒரு கிராஃப் தரட்டா? ஒரு கிராஃப். ஹியர் வி சி a graph. Stress versus strain. இது என்ன லா? ஹூக்ஸ் லா அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். இதை வந்துட்டு நம்ம ஹூக்ஸ் லா அப்படின்னு சொல்லலாம். ஹூக்ஸ் லா. ஓகே, ஹூக்ஸ் லா. Stress is directly proportional to strain. இதே மாதிரியே ஒரு கிராஃப் நான் கடைசியில் தரேன். that will be for elastomers. Elastomers ஒன்றும் இல்லை. elastomers we will say rubber is a kind of elastomer. ஓகேவா? நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட் stress is directly proportional to strain ன்னு சொல்லியிருக்கோம். stress is directly proportional to strain. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். எப்பயுமே ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணும்போது நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் சேர்ப்போமா? அப்போது அந்த கான்ஸ்டன்ட்டை எலாஸ்டிசிட்டி மாடுலஸ்ன்னு எடுத்துக்கலாம். மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இஸ் ஈக்குவல் டு, இல்லைனா டெரைவ் பண்ணிட்டா, ஓகே, ஸ்ட்ரெஸ்ஸு ஈக்குவல் டு போடணுன்னா அந்த இடத்துல கான்ஸ்டன்ட் போடணும். இ இன்ட்டு ஸ்ட்ரெயின். ஓகே, அப்போது இ இஸ் ஈக்குவல் டு stress upon strain. E is equal to stress upon strain. ஓகேவா? நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட் இந்த ஈக்கு பேர் என்ன? மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டிடா. இதுதான் கேட்பாங்க. மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா யூ கைஸ் ஷுட் ரிமெம்பர். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஸ்ட்ரெயினுக்கு இன்னொரு ஃபார்முலா நமக்கே தெரியும். இதுக்கு இன்னொரு ஃபார்ம் எழுதலாமா? ஃபோர்ஸ் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா. ஸ்ட்ரெயினுக்கு டெல்டா எல் பை எல், சேஞ்ச் இன் லென்த் அப்பான் ஒரிஜினல் லென்த்து. இது ஒரு ஃபார்ம்டா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டிக்கு. சரியா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் லிட்டில் பிட் இம்பார்ட்டண்ட். Modulus of elasticity. Next, Young's modulus. Young's modulus ku formula mattum you guys need to remember. It is a materialistic property da. ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் மாறக்கூடியது. சரியா? மெட்டீரியலிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. y is equal to f l by a into delta l. fl by a into delta l. இது எப்படி வந்துச்சு? force restoring ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. force restoring upon area delta l by l ன்னு சொன்னேன். அந்த l இங்கே மேலே போயிடுச்சு, இங்கே வந்துட்டு
டெல்டா எல் கீழே ஏ கூட வந்துடுச்சு. ஓகேவா? எஃப்எல் பை ஏ இன்ட்டு டெல்டா எல். இந்த டெல்டா எல்லுங்கிறத வி சே இட் அஸ் எலாங்கேஷன். எலாங்கேஷன் எவ்வளோ அப்படின்னு கொஸ்டினில் கேட்டாங்கன்னா டெல்டா எல் கேட்குறாங்கன்னு அர்த்தம். சரியா? எலாங்கேஷன் கேட்டாங்கன்னா வி டேக் இட் அஸ் டெல்டா எல் எவ்வளோ கேட்குறாங்கங்கிறது தான் நம்ம எலாங்கேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட்டு பல்க் மாடுலஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பல்க் மாடுலஸ் வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பீட்டா வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். டெல்டா பி பை மைனஸ் ரொம்ப முக்கியம். சேஞ்ச் இன் வால்யூம் அப்பான் ஒரிஜினல் வால்யூம். திஸ் வில் பி ஃபார்முலா ஃபார் பல்க் மாடுலஸ். ஓகேவா? இங்கே டெல்டா பிங்கிறது சேஞ்ச் இன் ப்ரெஷர். ரோ ஜிஹெச் டென்சிட்டி ஆஃப் அ ஃப்ளூயிட். எந்த ஃப்ளூயிடில் பல்க் மாடுலஸ் செக் பண்ணுறோமோ அந்த ஃப்ளூயிடோடது. ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி 10 எடுப்போம்ல வேல்யூ. ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. சரியா? ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டிடா. நெக்ஸ்ட் ஹைட். இதை தான் வந்துட்டு இங்கே எடுத்து போடலாம். சரியா? டெல்டா வி பை வி சேஞ்ச் இன் வால்யூம். பல்க் மாடுலஸ்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்ல. பல்க் மாடுலஸ் ஹேஸ் யூனிட்ஸ் ஆஃப் ப்ரெஷர்டா. பல்க் மாடுலஸோட யூனிட்ஸ் வந்துட்டு வி சே இட் அஸ் ப்ரெஷர்னோடனே எனக்கு ஒன்று கன்வர்ஷன் ஞாபகம் வருது. நோட். ரைட் இட் அஸ் நோட். சரியா? ரைட் இட் அஸ் நோட். 1 atm is equal to 1 bar is equal to 10 to the power 5 pascals. which is equal to 760 millimeter Hg. சரியா? 760 millimeter Hg which is equal to 760 டார்னு ஏன் வந்துச்சுன்னா டாரிசெல்லின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்கு அப்படி. ஓகேவா? அதனால அவரோட நேமை வச்சு டாரிசெல்லி டார்னு வச்சுக்கிட்டோம். ஓகேவா? இந்த 10 power 5 பாஸ்கல்ஸ்னு இருக்குல்ல, இதை வந்துட்டு இன்னும் அக்யூரேட்டாக எடுக்கணும்னா இது வந்துட்டு அப்ராக்சிமேஷன் which is accurately equal to 1.01 into 10 to the power 5 Newton per meter square. Newton per meter square தான் we say it as pascals. ஓகேவா? இதை நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட்டு ஷியர் மாடுலஸ். we see shear modulus da. Shear modulus we name it as say eta வச்சு shear modulus நம்ம இது பண்ணுறோம். ஓகேவா? இப்போ ஒரு டப்பா இருக்கு. ஓகேவா? அதை நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம அந்த டப்பாவை கொஞ்சம் ஷியர் பண்ணுறோம். அந்த டப்பா இப்படி நகர்ந்துருக்கிறதாக யூ கைஸ் ஷுட் அஸ்யூம். சரியா? அந்த டப்பா வந்துட்டு இப்படி நம்ம ஃபோர்ஸ் கொடுத்ததுனால அந்த டப்பா வந்துட்டு நகர்ந்துருக்கு. எப்படி வெயிட் I'll give an example. ஏதாவது பல்கான புக் இருக்கா? இப்படி இந்த புக் இப்படி இருந்துச்சு. நம்ம அதை இப்படி இந்த இடத்துல தெரியுதா? இந்த இடத்துல இது மடங்குது தெரியுதா? இப்படி கீழேருந்து மேலே வருதா? இப்படி. ஸோ பெட்டரா பெரிய புக் இருந்துச்சுன்னா ஐ கேன் எக்ஸ்பிளைன். ஒரே நிமிஷம் எனக்கு ஸ்பான்டேனியஸாக ஞாபகம் வருதா? ஸோ ஐ டிடன்ட் டேக் அ புக் ஹியர். இங்கே எடுக்கிறேன். இங்கே இவ்வளோ பெரிய புக்கு. சரியா? இப்போ இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இப்படி நகர்றது தெரியுதா? திஸ் இஸ் ஷியரிங். இப்படி தான் இந்த சாலிடில் நம்ம பார்க்குறோம். இங்கே ஃபோர்ஸ் கொடுத்தோம், அது நகர்ந்துருக்கு. சரியா? நகர்ந்துருக்கு. ஈட்டா இஸ் ஈக்குவல் டு FL by A into
எக்ஸு ஏ இன்ட்டு எக்ஸு ஃபார்முலா சொல்லிவிட்டு அதோட எலிமெண்ட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த which color to take yes இந்த லென்த்து we say it as L. சரியா? இப்போ இங்கிருந்து இங்கே நகர்ந்துருக்குல்ல, இது எக்ஸு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, இது ஒரு தீட்டா ஆங்கிளில் நகர்ந்துருக்கு. டோட்டல் ஏரியா சரியா? இதை தான் வந்துட்டு FL/A எக்ஸுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஏங்கிறது ஏரியா, ஃபோர்ஸுங்கிறது நம்ம கொடுத்த ஃபோர்ஸு, எல்லுங்கிறது லென்த் ஆஃப் த அந்த சாலிடு. ஓகேவா? சாலிட் will have all the three modulus of elasticity. All the three modulus of elasticity. என்னென்ன மாடுலஸ் பார்த்தோம்? ஃபஸ்ட்டு வந்துட்டு யங்ஸ் மாடுலஸ் பார்த்தோம், பல்க் மாடுலஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஷியர் மாடுலஸ் பார்த்தோமா? அதை தான் நான் இங்கே சொல்ல வந்தேன். சாலிட் வில் ஹாவ் ஆல் த த்ரீ மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. நெக்ஸ்ட் liquids will have only bulk modulus. புரிஞ்சுச்சா? லிக்விட்ஸில் வந்துட்டு யங்ஸ் மாடுலஸ் நம்ம எடுக்க முடியாதுன்னு இதில் வந்து தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ஓகே, ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் ஐ கிவ். இது assume it as a rectangle. இது ஒரு ரெக்டாங்கிள். my god, இது ஒரு ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட் we'll see a kind of this thing. இப்படி this thing here. சரியா? next we see a cube. ஒரு கியூப்டா. இப்போ நான் வந்துட்டு இது சொல்கிறேன். ஏரியா A1, இது கீழே இருக்கிற இந்த சர்ஃபேஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சரியா? இது ஏரியா A1, இது ஏரியா A2, இங்கே ஏரியா A3. இதில் கண்டிஷன் என்னென்னா, கண்டிஷன் we say it as A1 is greater than A3 greater than A2. A2 தான் இருக்கிறதுலையே சின்னது. சேம் ஃபோர்ஸ் அப்ளைடு, சேம் F is applied, சேம் ஃபோர்ஸ் is applied. இங்கே நமக்கு தெரியும் shearing is equal to FL/A into X. இப்போ X இந்த பக்கம் எடுத்துக்கலாம். X is inversely proportional to A-வா? then displacement, Xங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொன்னேன், அந்த நகர்றது டிஸ்பிளேஸ்மெண்ட். X is displacement will be in the order. அப்படியே இன்வர்ஸ் ரேஷியோ எழுதணும். ஏக்கு வந்துட்டு அதிகமாக, அப்போ ஏக்கு வந்துட்டு இருக்கிறதுலே கம்மி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கும், A3. சரியா? நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி இந்த ரேஷியோ A3க்கு கடைசியில் இருக்கும். தப்பு. A1க்கு அதிகமாக இருக்கா, A1க்கு கம்மியாக இருக்கும் கடைசியில். இன்வர்ஸ் ரேஷியோ. நெக்ஸ்ட்டு A3 இருக்கும். A3 அப்படியே மிடில் பொசிஷன் அப்படியே மெயின்டைன் ஆகும். A2க்கு அதிகமாக இருக்கும். சரியா? இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், யூ வில் கெட் இட். நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட் என்னப்பா இருக்குது? பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஒரு பேஜ் நடத்திருக்கோமா?
potential energy. We'll talk about potential energy now. Potential energy டே இது ஃபார்முலா மட்டும்தான்டா இங்கே முக்கியம். Potential energy எவ்வளோ நேரம் இருக்குது? இன்னும் 10 நிமிஷம் இருக்கா? ஓகே. Potential energy we denoted by U half into stress. இது வேறு கலரில் எழுதுகிறேன். தென் ஒன்லி கொஞ்சமாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். கலரில் தான் வரப்போதா? சரி. U is equal to half into stress into strain half into stress into strain. இது வந்துட்டு half into stress into strain into volume. half into stress into strain into volume. சரியா? half into stress into strain into volume. இது ஒரு ஃபார்முலா. சரியா? நெக்ஸ்ட் போமா. U is equal to half into y into strain square half into y into strain square into volume. இப்படியும் எழுதலாம். ஏன் இப்படி எழுதியிருக்கோம்? because y is equal to stress upon strain. y வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இதே ஃபார்முலாலேயே பாருங்கள். y வேல்யூ ஸ்ட்ரெஸ் அப்பான் ஸ்ட்ரெயின் போட்டால் ஸ்ட்ரெயினுக்கும் ஒரு ஸ்ட்ரெயின் கேன்சல் ஆயிரும். half into stress into strain into volumeனு கிடைக்குமா? half into stress into strain into volumeனு ஃபஸ்ட்டு ஃபார்முலாவே கிடைக்குமா? ஸோ தட் we are writing here. சரியா? இன்னொன்று half into load into elongation half into load into elongation. சரியா? half into load into elongation. இது ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட் U by V energy upon volume. We say it as energy density டா. நெக்ஸ்ட் we see Poisson's ratio. Poisson's ratio we denote it as sigma. இங்கேயும் ஒரு சிக்மாவோட ஒரு இது வருது. sigma lateral strain upon longitudinal lateral strain upon longitudinal strain, which is important. சரியா? இங்கே வந்துட்டு நான் ஒரு டயக்ராம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். டயக்ராம் lateral strain upon longitudinal strainக்கு ஒரு டயக்ராம், பாய்சன்ஸ் ரேஷியோட டயக்ராம் இது. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். sigma is equal to delta minus of delta d by d upon delta L by L. சரியா? longitudinal strain ஃபஸ்ட்டே சொன்னோம். lateral strain வந்துட்டு change in diameter. Dங்கிறது இங்கே let us say diameter. ஓகேவா? Dங்கிறது அசிங்கமாக இருக்கு. L Dங்கிறது we say it as diameter. Lங்கிறது லென்த்து, எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா? இந்த ஃபார்முலாவும் யூ கைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? lateral strain upon longitudinal strain. ஓகே. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு கிராஃப் பார்ப்போமா? இதை டோட்டலாக தூக்கிட்டு போய் எங்கேயா வைக்க முடியுமான்னு நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மை காட் ஒரே நிமிஷம். lateral strain upon longitudinal strain பார்த்தோமா? இதை இன்னும் கொஞ்சம் சைஸ் சின்னது பண்ணி எங்கிட்டாவது வைக்க முடியுமான்னு நான் பார்க்குறேன். வச்சிட்டோம்ல. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு இன்னொரு டயக்ராம் தரேன். இந்த டயக்ராம் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா?
இந்த டயக்ராம் இம்பார்ட்டண்ட். இது எல்லா எலாஸ்டிசிட்டி லெசன்லையும் இதை சொல்லுவாங்க. ஓஏ ஓஏ ஓ ஓ டு ஏ, ஓ டு ஏனா என்னது? ஓ டு ஏனா ஸ்ட்ரெஸ்ஸு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். அப்படின்னா ஹூக்ஸ் லா வில் பி ஒபேடு. ஓகேவா? ஏ டு பி ப்ரொபோர்ஷனாலிட்டி இஸ் ரிமூவ்டு. ப்ரொபோர்ஷனாலிட்டி டைரெக்டாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகாது. சரியா? அதுதான் நம்ம வந்துட்டு ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ்டு அப்படின்னு சொல்கிறோம். ப்ரொபோர்ஷனாலிட்டி இஸ் ரிமூவ்டு. இன்க்ரீஸ் ஆகும், பட் அவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகாது. ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ், பட் இன்க்ரீஸ் ஆகும். ஈங்கிறது ஃப்ராக்சர் பாயிண்ட் யூனோ. ஓகேவா? டிஎன்டிஇ ஒரு கிராஃப் கொடுத்துட்றாங்க. அதில் டிஎன்டிஇ வந்துட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் டிஎன்டின்னு எழுதுவோமா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் டி அண்ட் இ. ஹைனா மெட்டீரியல் இஸ் டக்டைல்னா இட் கேன் பி woven அந்த மாதிரி. ஓகேவா? டக்டைல்னா ஒன்றும் இல்லைடா. இப்போ ஒரு மெட்டீரியல் வந்துட்டு இழுத்துக்கிட்டே போகும்போது தட் கேன் பி woven into thin wires-ல, அதுதான் டக்டிலிட்டின்னு சொல்லுவோம். இ அண்ட் ஒரு மெட்டீரியல் கொடுத்துட்டு அதில் ஃப்ராக்சர் டி அண்ட் இக்கும் நடுவில் வந்துட்டு நமக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா தட் வில் பி டக்டைல். டிஸ்டன்ஸ் பிட்வீன் டி அண்ட் இ லெஸ் அப்படின்னா அது வந்துட்டு பிரிட்டில்னா நம்ம இழுக்கும் போது படப்படன்னு உடஞ்சி போயிடும். பிஸ்கட் ஆட்டம் டப்புன்னு உடஞ்சிரும். அது வந்துட்டு நம்ம பிரிட்டில்னு சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் எலாஸ்டோமர்ஸ்க்கு ஒரு கிராஃப் மட்டும் தரேன். கிராஃப் ஃபார் எலாஸ்டோமர்ஸ். இதை மட்டும் தந்துட்டு இந்த லெசன் முடிச்சிடலாம். இந்த லெசன் வந்துட்டு ஒரு எப்படி சொல்லலாம், இது வந்துட்டு ஒரு வேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுலேருந்து பெரிய கான்செப்டும் ஒன்றும் கிடையாது. ஈஸியாக கொஸ்டின் கேட்பாங்க. யூ கைஸ் கேன் ரைட் அண்ட் கம். எலாஸ்டோமர்ஸ், கிராஃப் ஃபார் எலாஸ்டோமர்னா என்ன? எலாஸ்டோமர் எக்ஸாம்பிள். எலாஸ்டோமருக்கு வந்துட்டு காமன் ரப்பர்னு எழுதுகிறேன். ரப்பர் இஸ் a எக்ஸாம்பிள் ஆஃப் எலாஸ்டோமர். இதுக்கு ஒரு கிராஃப் இருக்கு. கிராஃப் ஓகேவா? இதை வந்துட்டு யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர் கிராஃப் ஃபார் எலாஸ்டோமர். சரியா? நெக்ஸ்ட் அவ்வளோதான், நான் முடிச்சிட்டேன். தேங்க்யூ. இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லிடுவோமா? ஒரு பாயிண்ட் சொல்லலாம். நோட் ஏன்னா டைம் இருக்கு, ஒரு நிமிஷம் இருக்கு. நோட் when a மெட்டீரியல், ஒரு மெட்டீரியலை நம்ம கம்ப்ரஸ் பண்ணுறோம், இஸ் கம்ப்ரஸ்ட். when a material is compressed its volume decreases. And density increases. சரியா? density increases. அப்போது இன்க்ரீஸ் ஆன டென்சிட்டியை நம்ம வந்துட்டு ரோ டேஷ் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு 1 + டெல்டா பி பை பல்க் மாடுலஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அதை தான் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினச்சேன். இதோட இந்த லெசன் முடிச்சுக்கலாம். சங்காத்தமே வேணாம். இந்த லெசனே ஒரு மொக்க லெசனு. சரியா? அதுக்கு இவ்வளோ நேரம் 40 நிமிஷம் கிட்ட, ஒரு 30 நிமிஷம் சொல்லியிருக்கேன். அவ்வளோதான்டா. இதுக்கு மேலே எதுவும் கேட்க மாட்டானுங்க எனக்கு தெரிஞ்சு. தேங்க்யூ. சரியா? பாய்.